மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நாட்டுக்காக உழைக்கக்கூடிய பாஜக, நாட்டு மக்களுக்காகவே வாழக்கூடிய நம்ம மோடிஜி, இவங்கெல்லாம் எப்ப சந்திரமுகியா இருப்பாங்க, எப்ப கங்காவா மாறுவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பவே அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு கொள்கையோ ஒரு கோட்பாடோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இப்போ திரும்ப வந்து பீகார் தேர்தலில் நிரூபணமா இருக்குது. இப்போ பாஜகவுடைய உண்மை முகம் பார்த்தோம்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்க ஒப்புதல் தரோம் அப்படின்னு சொல்லி ஜாதிவாரியான கணக்கெடுப்பு ஒப்புதல் தராங்க. பாடத்திட்டங்கள்ல இருந்து, பள்ளி மாணவர்களுடைய பாடத்திட்டங்கள்ல இருந்து இஸ்லாமியர் சம்பந்தமான வரலாறுகளை நேற்று வரைக்கும் இஸ்லாமியர் சம்பந்தமான வரலாறுகளை தூக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க. பாகிஸ்தானை காட்டி இங்க எப்படி எல்லாம் அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க அடிக்கு பயந்து ஓலற மாதிரி, அதாவது பசுமாடுதான் எங்களுக்கு புனிதம் அப்படின்னு பேசக்கூடியவங்க, தேவை ஏற்பட்ட அந்த பசுவே நாங்களே கொல்லுவோம் அப்படிங்கிற கட்டத்துக்கு இன்னைக்கு சங்கிகள் நகர்ந்து போயிருக்கிறாங்க. இதுல இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நாடு முழுக்க பேசப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, ஜாதி வாரியான கணக்கெடுப்புக்கு பாஜக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி. ஒன்றிய அமைச்சர், அதாவது ரயில்வே துறை அமைச்சராகவும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ், அவர் தான் இந்த ஒப்புதலுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு கூடிய சீக்கிரத்தில் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது எப்ப எடுக்கப்படும் அப்படிங்கிற எந்த ஒரு டேட்டாவுமே எங்க கையில இல்ல. அதுக்கான எந்த ஒரு நாள் கணக்குமே எங்க குறிப்பிடல. காரணம் என்னன்னா, பீகார்ல தேர்தல் வரப்போகுது. பீகார் அரசியல் அப்படிங்கிறது ஓபிசி சமூகத்தை முன்னிலைத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். ஓபிசி சமூகம் தான் அங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா, ஏன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே இந்திய கூட்டணி தான். இங்க வந்து கண்டிப்பா ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும். கடைசியா ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது 1931 கடைசியா எடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம மோடிஜியோட ஆட்சியால மக்கள் தொகை கணக்கெடுப்பே ஒன்னும் எடுக்கப்படல. கடைசியா காங்கிரஸ் உடைய ஆட்சியில 2011 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து 10 வருஷம் கழிச்சு 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும். ஆனா அப்போ கொரோனாவோட டைம் அப்படி எப்படின்னு சொல்லி காரணம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புமே ஒன்னும் எடுக்காம இருக்கிறாங்க. ஆனா வரக்கூடிய மக்கள் தொகையோட சேர்த்து இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்திய கூட்டணி இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. குறிப்பா ராகுல் காந்தி போகக்கூடிய இடம் எல்லாம் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு கண்டிப்பா எடுக்கப்பட்டே ஆகணும். அதுக்கு ஒரு உதாரணம் பீகாரை பாருங்க அப்படின்னு சொல்லி பீகாரை போகக்கூடிய இடமெல்லாம் உதாரணம் காட்டியிருந்தாரு. ஏன்னா இந்தியாவிலேயே இப்போ ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்து ஒரு சாதனை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பீகார் தான் சொல்லணும். ஏன்னா அங்க ஜேடியு ஆர்ஜேடி இந்த ரெண்டு கட்சியுமே கூட்டணியா இருக்கக்கூடிய நேரத்துல ஜாதி வாரியான கணக்கெடுப்பு தேவைப்படுது அப்படி சொல்லி இந்த கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இந்த கணக்கெடுப்பு எடுக்கும் போதெல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்ச பாஜக இன்னைக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அங்க ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய நேரத்துல பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இந்து மதத்தை பிளவுபடுத்தக்கூடிய பாவத்துல ஈடுபடுறாங்க, இந்துக்களை வந்து ஜாதி ரீதியா பிரிவுபடுத்துறதுக்காக இந்த காங்கிரஸ் முயற்சிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க ஓபிசி சமூகம் ரொம்ப அதிகமான ஒரு எண்ணிக்கையில இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்திய அளவில் 50% இடஒதுக்கீடு அப்படின்னு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தனித்து நம்ம 69% இடஒதுக்கீடு இருக்கிறோம். அப்ப நாடு முழுக்க 50% இடஒதுக்கீடு. இந்த 50%த்துல ஓபிசிக்கு 27% தான் இடஒதுக்கீடு இருக்குது. ஆனா பீகார்ல ஓபிசி சமூகத்தோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்ற டேட்டாவே கிடையாது. இவங்க சொல்றாங்களா 27%. இந்த 27%ங்கிறது 1931 டேட்டா தான். அதுக்கு பிறகு இன்னைக்கு எவ்வளவு அவங்களோட மக்கள் தொகை இருக்கு, அதுக்கு அந்த விகிதாச்சாரத்தின் அளவுக்கு அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுதா அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. அதோட தான் அன்னைக்கு ஜேடியு ஆர்ஜேடி அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்க ஒரு ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு ஒன்று எடுக்கப்பட்டது. அந்த கணக்கெடுப்புல தான் பல திடுக்கிடும் செய்திகள் அங்க வந்து வெளியில வந்தது. இப்போ இந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு ஓபிசி பீகார்ல எவ்வளவு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும்போது ஓபிசி 27%, இபிசி 36%. ஓபிசி இபிசி ரெண்டுமே ஒண்ணுதான். ஆக மொத்தத்துல ஓபிசி சமூகம் மட்டுமே 63.1% அளவுக்கு பீகார்ல அவங்க இருக்கிறாங்க. ஆனா கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு 27% தான் கொடுக்கப்பட்டு இருக்குது. அப்போ ஒரு ஓபிசி இபிசி இந்த ஓபிசி கேட்டகரி மட்டுமே 63% இருந்துட்டு இருக்காங்க. எஸ்சி சமூக மக்கள், தாழ்த்தப்பட்ட எஸ்சி சமூக மக்கள் அங்க கிட்டத்தட்ட 20%, அதாவது 19.65 ஆவரேஜா 20% அளவுக்கு இருக்கிறாங்க. எஸ்டி பழங்குடியினர் வந்து 1.7% அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விவரம் அன்னைக்கு தான் அங்க வெளியில வந்தது. பீகார்ல இஸ்லாமியரோட எண்ணிக்கை 17% மேல இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல உண்மைகள் அன்னைக்கு வெளியில வந்துச்சு. இந்த கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய காலத்திலேயே பாஜக சார்பு இருக்கவங்க என்னைக்குமே பாஜக டைரக்டா ஜாதி வாரியான கணக்கெடுப்பு வேணாம்னு சொல்லி டைரக்டா அவங்க பண்ண மாட்டாங்க. முகமுடி போட்டுக்கிட்டோம் அவங்களுடைய அல்லக்கைகள் மூலியமா தான் இந்த பிரச்சனை பண்ணாங்க. உடனே அன்னைக்கு பீகார்ல போய் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறாங்க. அன்னைக்கு பாட்னா உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு கேஸ் ஒன்று கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறது, சென்சஸ் அப்படிங்கிறது இது யூனியனோட லிஸ்ட்ல தான் இருக்குது, இது ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் ஒன்றிய அரசு தான் செய்யணும், ஒரு மாநில அரசு எப்படி செய்ய முடியும், மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி
போய் நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடுத்தாங்க. அப்பவுமே பாட்னா உயர்நீதிமன்றம் என்ன சொன்னா, அவங்க சென்சஸ் எடுக்கல, அவங்க ஒரு சர்வே தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்புக்கு பாட்னா உயர்நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் போதுமே உச்சநீதிமன்றமோ அப்படிலாம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா உச்சநீதிமன்றம் முழுமையான பதில் சொல்லல. ஏன்னா இது சம்பந்தமான வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, அதோட தீர்ப்பு இன்னும் வரலங்கிறதால உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கே தவிர ஆனா அது எடுக்கக்கூடாது, ஒரு மாநில அரசுக்கு இதுக்கான உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமும் இது சொல்லல. அப்ப இந்த கணக்கெடுப்பு வந்ததுக்கு பிறகு ராகுல் காந்தி அன்னைக்கு தான் ஒரு விஷயத்தை முன் வச்சாரு. ஒரு ஓபிசி பீகாருடைய மாநிலத்தில் பார்த்தோம்னா ஓபிசி ஆவரேஜா 63% இருக்காங்க. இன்னும் தாழ்த்தப்பட்ட எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க 20% இருக்காங்க. எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவங்க 1.7% இருக்காங்க. அப்போ ஒட்டு மொத்தத்துல ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்க மட்டுமே 84% இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுடைய உயர்மட்ட பதவிகளை உதாரணத்துக்கு நாட்டில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்கள் 90 தலைமைச் செயலாளர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த 90 தலைமைச் செயலாளர்கள்ல 5 பேர் மட்டும்தான் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அப்ப மீதி 85 பேர் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்க ராகுல் காந்தி எழுப்பினாரு. ஏன்னா ஜாதி ரீதியான ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டாதான் அந்தந்த சமூகத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு அவங்களுக்கான கல்விக்கான உரிமை கொடுக்கப்படும், அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கான வேலை வாய்ப்புக்கான அவங்களுக்கான உரிமை கொடுக்கப்படும். ஒரு அரசியல் இந்த நம்ம சதவீத மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான முழுமையான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதா இருக்கும். ஏன்னா பாஜக தொடர்ந்து அவங்களுக்கு உயர் சமூகம், ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்குமே அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா மற்ற சமூகத்தை சேர்ந்த நம்ம தமிழிசை அக்கா மாதிரியானவங்க எல்லாம் தேர்தலை சந்திச்சு வேர்வை சிந்தி உழைச்சி அவங்க ஒரு பதவிக்கு வரணும். அப்படி பதவிக்கு வந்தா கூட நீ ராஜினாமா பண்ணிட்டு வானா வந்துதான் ஆகணும். ஆனா நம்ம நிர்மலா சீதாராமன் மாதிரியானவங்க அவங்க எந்த ஒரு உழைப்பும் செய்ய மாட்டாங்க, தேர்தலை அணுக மாட்டாங்க, மக்களை சந்திக்க மாட்டாங்க, டைரக்டா ஒன்றிய நிதியமைச்சர் பொறுப்பு வரைக்கும் போவாங்க தெரியுமா. அப்ப எந்த உழைப்புமே இல்லாம ஒரே சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லா வகையான நலன்களை எல்லா வகையான பதவிகளுமே இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. அதான் ராகுல் காந்தி இங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. எந்த ஒரு இதுவுமே இல்லாம எந்த ஒரு கணக்கெடுப்பும் இல்லாம ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் இங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஆனா மக்கள் தொகை இங்க பெரிய அளவில் இருக்கும்போது இந்த மக்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி ராகுல் காந்தி காங்கிரஸ்ல இருந்து திமுக சமாஜ்வாதி இந்திய கூட்டணிகள் இதுல பாரபட்சமே இல்லாம ஒரே நிலைப்பாடுல இருந்தாங்க. ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு கொண்டு வரணும் சொல்லி எப்படி வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவில் எல்லாருமே அந்த மசோதா ஒரே மனசா ஒன்னா சேர்ந்து எதிர்த்தாங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தாங்க. இன்னைக்கு அதோட வெளிப்பாடு தான் அந்த மசோதாவை இன்னைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, இடைக்கால தடை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை கடுமையை எதிர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டே தீரணும் அப்படின்னு ஒரு குரல்ல நின்றாங்க. இவ்வளவு நாளா அதுக்கு எதிராக பேசியிருந்த பாஜக பிரதமர் மோடி 2023 பேசுறாரு, இந்த காங்கிரஸ் இந்துக்களை ஜாதியா பிரிக்க பாக்குது, இந்துக்களை பிரிக்கக்கூடிய பாவங்கள்ல காங்கிரஸ் ஈடுபடுது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடில இருந்து அமித்ஷால இருந்து பல பேர் சொன்னாங்க. டைரக்டா ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு அவங்க சொல்லாம ஆனா இந்துக்களை பிரிக்க பாக்குறாங்க. நீங்க உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் பேசக்கூடிய பேச்சுகள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நம்ம இந்துக்கள்லாம் ஒன்னா நிக்கணும், நம்ம ஜாதியா நம்ம பிளவுபற்றக்கூடாது, இதெல்லாம் சொல்றது ஏதோ இந்துக்கள் நம்மளாம் ஜாதி இல்லாம ஒரே ஒற்றுமையா வாழணும் அப்படின்ற நோக்கத்திலாம் இல்ல. அப்படி உங்களுக்கு நோக்கம் இருந்தா எதுக்கு தனி சுடுகாடு, தாழ்த்தப்பட்டவனுக்கு தனி சுடுகாடு, உயர்ந்த சாதியினருக்கு எதுக்கு தனி சுடுகாடு, எதுக்கு தனித்தனி தட்டில் சாப்பிட்டு இருக்க, வா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் சொல்லி அதுக்கான ஆக்கப்பூர்வமான முயற்சி நோக்கி போகணும். இவங்க அதெல்லாம் போக மாட்டாங்க. இவங்க இந்த வெறும் வாய் வித்தைகளை மட்டும் காட்டிட்டு இது மூலமா என்னன்னா வெறும் 3% உன்னவா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா அந்த 3% கூட இருக்குமா தெரியல. அந்த 3% இருக்கக்கூடிய அந்த உயர் சாதி சமூகத்தினருக்கு இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு கணக்கு போட்டு அந்த பொருளாதாரம் எவ்வளவுனா மாசம் 65,000 ரூபாய் நீ சம்பாதிச்சனா நீ ரொம்ப ஏழைப்பா, நீ 5 ஏக்கர் நிலம் வச்சிருந்தா நீ எல்லாம் பரம ஏழை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலா ஒரு சட்டம் கொண்டு வந்து அதுல அவங்களுக்கு 3%க்கும் குறைவா இருக்கக்கூடிய மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் சொல்லி 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல. அப்போ முறையான நீங்க ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டா இங்க யாரெல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இங்க பலன் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் இங்க பெரும்பாலான இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அடிப்படை விஷயமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த உண்மை இவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இதான் டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னாரு அன்னைக்கு அவர் பிரச்சாரத்தை சொல்லும் போது, மக்களுக்கு அவங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது, பாத்தீங்களா முஸ்லிம்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாரு பாத்தீங்களா, எப்படி அன்னைக்கு திசை திருப்பி விட்டாங்களோ அந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பீகாரோட தேர்தல் உங்களுக்கு நாள் நெருங்கிட்டு வருது. பீகாரோட தேர்தலுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. அங்க நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு பச்சவந்தி, அவர் ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க மாட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு பீகார் மக்களை நிதிஷ்குமாரை நம்ப தயாரா இல்ல. அதனால இப்ப கையில கிடைச்சது காஷ்மீரோட தாக்குதல். காஷ்மீர்ல ஒரு தாக்குதல் நடந்தோன்னே ஆயாயோ பாகிஸ்தான் அப்படி செஞ்சிருவாரு, எனக்கு ரத்தம் எல்லாம் குதிச்சு நடக்குது, கண்ணு செவந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மோடிஜி அந்த காஷ்மீருக்கு கூட போகாம பீகார் தேர்தலில் தான் முன்னிறுத்திட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் தான் அப்படி செஞ்சாங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லி இப்படி செஞ்சுட்டாங்க சொல்லி அவங்களுடைய கோடி மீடியாக்களை வச்சு பாகிஸ்தானை வச்சே ஒரு வித்தையை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அணுகுனவங்க அதை இன்னைக்கு மக்கள் நம்ப தயாரா இல்ல. வடமாநில மக்கள் நீ கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க.
அதனால இப்ப வேற வழி இல்லாம அந்த பழைய பொட்டி தொழலா அப்படிங்கிற மாதிரி ஜாதி வாரியான கணக்கெடுப்புக்கு எங்க அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்குது. அதனால ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க போறோம். ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் 63% ஓபிசி சமூகத்து மக்கள் இருக்காங்க. அந்த ஓட்டை நம்ம கவர் பண்ணோம்னா அதுக்கு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறது தவிர வேற வழியே கிடையாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நகர்ந்தாங்க. ஆனா இப்பவும் அந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்க ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொன்னாங்கல்ல, அது எப்ப எடுக்க போறோம், என்னைக்கு எடுக்க போறோம், எந்த அடிப்படையில் எடுக்க போறோம்னு சொல்லி இது வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு விவரமே சொல்லல. ஆக மொத்தத்துல இவங்களுக்கும் சொல்லி எந்த ஒரு கொள்கையுமே கிடையாது. இத்தனை நாளா ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இந்துக்களை பிரிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தேர்தல் அப்படின்னு வந்துட்டா அந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நாங்க எடுப்போங்கிறாங்க. அமித்ஷா சொல்றாரு, ஆஹா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்து விட்டது பாஜக அப்படின்னு சொல்லி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய கொள்கை அமைச்சுக்கக்கூடியவங்க தான் இந்த பாஜகவினர். சரி, இப்ப இது முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ ஜாதி வாரியான கணக்கெடுப்பு வச்சு பீகார் மக்களை குஷிப்படுத்துறாங்களா? இன்னமும் இவங்களுக்கு பத்தல. அடுத்த கட்ட முயற்சியா என்ன செய்யறாங்கன்னா, கல்வி ரீதியா கைய வைக்கிறாங்க. குறிப்பா சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இருக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல பார்த்தோம்னா, என்சிஆர்டியோட பாடத்திட்டத்துல இருந்து 7ஆம் வகுப்பு பாடத்துல இருந்து முகலாயர்கள் சம்பந்தமான பாடங்களை நீக்கிறாங்க. அக்பர், பாபர் இது சம்பந்தமான அந்த முகலாயர்களுடைய ஆட்சி காலம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்சி காலத்துடைய அந்த காலம் எந்த காலத்துல உங்களோட ஆட்சி நடந்துச்சு, அந்த ஆட்சியோட சிறப்பு என்ன, இப்படி சொல்லக்கூடிய அந்த 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பாடத்தை ஒட்டுமொத்தமா அந்த பாடத்தை நீக்கிக்கிட்டு இப்ப சில பாடங்கள் அதுக்கு பதிலாக மற்ற பாடங்கள் உள்ள சேர்க்கிறாங்க. என்ன பாடங்கள் உள்ள சேர்க்கிறாங்கன்னா, கும்பமேளா பத்தின பாடங்கள், புனித பயணங்கள் பத்தின பாடங்கள். இதெல்லாம் ஒரு பள்ளி மாணவனுக்கு தேவையா? சரி, தேவைனாலும் அந்த வரலாறு ஏன் நிக்கிறோம்? எப்படி நம்ம நாட்டோட வரலாறு, முகலாயர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, முகலாயர்கள் ஆட்சி இல்லாம இந்தியாவோட வரலாறு சொல்ல முடியாது. இந்த ஆங்கிலேயர்கள் எப்படி இங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லாம இந்தியாவோட வரலாறு சொல்ல முடியாது. அப்ப அந்த பாடங்கள் எல்லாம் நீக்கிட்டு கும்பமேளா பத்தின பாடங்கள் நாங்க உள்ள கொண்டு வரோம். அப்படிங்கும் போது அந்த மத வன்மம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்ப என்னன்னா, இஸ்லாமியர்களோட உரிமையை பறிச்சிட்டோம்னா, இஸ்லாமியர்களை வில்லனை காட்டியே ஒரு அரசியல் செஞ்சிட்டோம்னா இது மூலியமா பீகார்ல ஒரு ஓட்டு கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக இப்ப பாடத்திட்டத்துல கை வைக்கக்கூடிய ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துல சொல்ற மாதிரி ஒரு கொள்கை இவங்களுக்கு கிடையாது. அரசியலுக்கு தேவைப்பட்ட எப்பேற்பட்ட குதிராட்டவனால இவங்க ஆடிட்டு கிடப்பாங்க. எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக பேசினவங்க இன்னைக்கு அதை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. சமீபத்துல பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மொராதாபாத்ல வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்க பசு பாதுகாவலர்கள் சொல்லக்கூடிய பசு குண்டர்கள் இருப்பாங்க தெரியுமா? யாராவது ஒருத்தவங்க மாட்டுக்கறி கொண்டு போயிட்டா அவங்கள பிடிச்சி அடிக்கிறது, மாட்டு பாலுக்காக கொண்டு போனாலும் அவங்கள பிடிச்சி அடிச்சு அரசியல் செய்வாங்க தெரியுமா? அப்படி ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கூட்டமே பசுமாட்டை கொண்டு ஒரு வேலை செஞ்சாங்க. அவங்களே பசுமாட்டை கொண்டு போட்டுட்டு பசுமாட்டோட தலையை தனியா போட்டுட்டு அந்த முண்டத்தை தனியா போட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலை செஞ்சுட்டு இவனுங்களே அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணானுங்க. பாத்தீங்களா? இங்க முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மஹமூது தான் முகமது ஷஹாபுத்தீன் ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் தான் இந்த மாட்டை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு அரசியல் பண்ணாங்க. போலீஸ், உத்தரப்பிரதேச போலீஸ் வந்து விசாரணை நடத்தி பார்த்து இந்த மனுஷனுக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்லி போலீஸ் அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு தெரிஞ்சோன்னே திரும்ப அடுத்து ஒரு பசுமாடை கொள்ள ஆரம்பிச்சாங்க. திரும்ப ஒரு பசுமாடை கொண்டுட்டு திரும்ப ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது, போலீஸ் ஒருதலை பட்சமா செயல்படுதுன்னு போலீஸ்க்கு ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. என்னடா நம்ம மேலே போலீஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்களே, இது என்னதான் சொல்லி போலீஸ் அதுக்கடுத்து இறங்கி போய் சோதனை செய்யும் போது எந்த குற்றச்சாட்டு சொல்லி ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்களோ அந்த சங்கிகள், பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்த அந்த சங்கிகள், குறிப்பா மோனு பிஷ்னோய் அப்படி சொல்லக்கூடிய அந்த மொராதாபாத்தோட மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பஜ்ரங் தளோட மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய மோனு பிஷ்னோய், இவன் தான் இப்ப ஏற்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கான். இவன் இவனோட கூட்டாளிகள் மொத்தம் சேர்ந்து ஒரு 4 பேரு. இந்த 4 பேர் தான் பசுவை கொண்டுட்டு ஒரு இஸ்லாமியர் மேல பழிய தூக்கி போடுறதுக்காக இப்ப ஏற்பட்ட காரியங்கள் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தத்துல இவங்களுக்கு இந்து மதம் பத்தின எந்த ஒரு அக்கறை இல்ல, இந்துக்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமா எந்த ஒரு அக்கறை இல்ல, பசுமாடுக்கும் மேல எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. இதெல்லாம் வச்சு எப்படி அரசியல் செய்யறது, அது மூலியமா நான் எப்படி ஆதாயம் அனுபவிக்கிறது, இது மட்டும் தான் இவங்களுடைய அரசியல் அப்படின்னு சொல்லி இத்தனை நாளா பசுமாடுகளை வச்சு பல மாநிலங்கள் எப்படி அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு தேசிய அளவுல ஜாதி வாரியான கணக்கெடுப்பே வேணாம், அதெல்லாம் இந்துக்களை ஜாதி ரீதியா பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கூட்டம் இன்னைக்கு பீகாருடைய தேர்தல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும், நாங்க வரலாற்று சிறப்புமிக்க விஷயத்தை செஞ்சிட்டோம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு குத்தாட்டம் ஆடிட்டு கிடக்குறாங்க. அதனால இந்த அரசியல் எல்லாம் மக்கள் இன்னும் உத்து நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு புரிந்துணர்வு இருக்கு. இவங்க எந்தெந்த காலத்துக்கு எப்பேற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, எந்தெந்த காலத்துக்கு எப்பேற்பட்ட அரசியல் ஆட்டம் போடுறாங்கன்றத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிருக்கிறதால தான் இந்த தமிழ்நாட்டுல கடைசி வரைக்கும் தாமரை மலர விடுறதே கிடையாது. ஆனா வட மாநில மக்கள் இதெல்லாம் மறந்துடுறாங்க. மறதி நம்ம நாட்டுடைய தேசிய வியாதி அப்படிங்கிற மாதிரி வடக்கு மக்கள் ஒரு பிரச்சனை வருது, ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு மத ரீதியா ஒரு பிரச்சனையை காட்டினாங்க, நம்ம மதத்துக்கு ஆபத்து பாரு அப்படி ஏதாவது ஒன்று டைவர்ட் பண்ணா ஈஸியா வழி திரும்பி அந்த பக்கம் போயிடுறான். அதனால அந்த வடக்கு மக்கள் இன்னைக்கு எப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, காஷ்மீரோட விவகாரத்துல இன்னைக்கு ஒரு மதத்தின் மேல பழிய தூக்கி போடும்போது எப்படி நீங்க மதத்தின் பக்கம் இந்த தசை திருப்பலாம், நாட்டோட பாதுகாப்பு எங்க போச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வடக்கு மக்கள் எப்படி தொடர்ந்து நீங்க கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டதோட விளைவு பாஜக பல திட்டங்கள் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சு போச்சு. அதனால இப்படி எப்படி இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு வடக்கு மக்கள் வந்திருக்கிறாங்களோ
அந்த மாதிரி குறிப்பா பீகாருடைய மக்கள் இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு பாஜக ஏன் இவ்வளவு நாள் அதை எதிர்த்துட்டு இப்ப ஏன் இவங்க கையில எடுக்கணும், இவ்வளவு நாளா பாடத்திட்டங்கள் விஷயத்துல இந்த தேர்தலுடைய நேரத்துல இஸ்லாமியர் சம்பந்தமான பாடங்கள் எதுக்கு நீக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் எல்லாம் அந்த வடக்கு மக்கள் உத்து நோக்கி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வட மாநிலம் கண்டிப்பா வாழ்வோங்கு வாழும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.